ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாம், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ண டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நான் யூடியூப் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண முடியாத விஷயத்த இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். எப்படின்னா, இப்போது ஒரு எஸ் ஆர் நோ டைப்பில் இருந்தால் நம்ம யூடியூப் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிடலாம். எது எஸ் ஆர் நோ கமெண்ட்ஸ் என்ன பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அதில் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் விளக்கமாக நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீடியோ ஒன்று ரெடி பண்ணி அதை நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டுருப்போம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கமெண்ட்ஸ் பாருங்கள். சார், ஐ ஹாவ் கேபிட்டல் 10K, but I can predict the way of Bank Nifty every time I trade my SL hit because of 10 points. 10 point மென்ஷன் பண்ணியிருக்காரு SL. But after the Bank Nifty go into the direction, அதாவது ஸ்டாப் லாஸை 10 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. அந்த 10 பாயிண்ட்டை SL ட்ரிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட டைரக்ஷன் மூமெண்டம் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பட் இஃப் ஐ இன்க்ரீஸ் மை SL, இஃப் மை வியூ காட் ராங், தென் ஐ வில் பி இன் ட்ரபுள். ஸோ வாட் இஸ் யுவர் அட்வைசர்? இது நிறைய கமெண்ட்ஸ் இது மாதிரி வந்துட்டுருக்கோம். இது எக்ஸாம்பிளுக்காக இந்த கமெண்ட் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக அதிகமான கமெண்ட்ஸ் எது வருதோ அந்த டாப்பிக்கில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருப்போம். ஸோ இதில் என்ன இஷ்யூ நடக்குது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறதுன்னு தெரியல. ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறது அப்படின்னு தெரியல. ஸோ இதனுடைய பிரச்சனை. அதாவது நம்ம நிறைய பேர் நினச்சிருக்காங்கன்னா, பாயிண்ட் வைஸில் ஸ்டாப் லாஸ் கொடுப்பாங்க. எப்படி பாயிண்ட் வைஸில் ஸ்டாப் லாஸ்? எனக்கு பேங்க் நிஃப்டியில் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன், இல்லை 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன், இல்லை 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன், இல்லை 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் டார்கெட் 50 பாயிண்ட் வைக்கிறேன், இல்லை 60 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறேன். இப்படி அதாவது தோராயமாக கணக்காக பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிகிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக அது ராங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது நீங்கள் 10 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட்டோ 30 பாயிண்ட்டோ நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. மேபி உங்களோட லிமிட்டை நீங்கள் செட் பண்ணலாம். எப்படி, எனக்கு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கிற செட்டப் அமைஞ்சால் நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்றது ஒரு மாதிரி. 20 பாயிண்ட் இருக்கிற 30 பாயிண்ட்டை நீங்கள் பாயிண்ட் டிசைட் பண்ணுறீங்களா, என்னுடைய கேபிட்டல் லிமிட், அதாவது என்னோடய ஸ்டாப் லாஸ் லிமிட் அப்படின்னு செட் பண்ணுறீங்களா, அது குட். நான் அதை வேணான்னு சொல்ல வரல. ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த சேம் பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, அது முற்றிலும் ராங். ஏன் அப்படின்னா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் மாறுபடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆக போகுது. நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டோடைய ஸ்விங் லோ எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதனுடைய டார்கெட் நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்விங் லோ எவ்ரி டைம் நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 பாயிண்ட்டோ அல்லது 20 பாயிண்ட்டோ அல்லது 30 பாயிண்ட்டோ நீங்கள் உங்களோட லிமிட்டில் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்விங் லோ உங்களோட லிமிட்டில் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது என்ன ஆகும்னா, மேபி ஒரு சில டைமில் 15 பாயிண்ட் அமையும், இல்லை 20 பாயிண்ட் அமையும், இல்லை 30 பாயிண்ட் அமையும், இல்லை 40 பாயிண்ட். எந்த பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஸ்டாப் லாஸ் லிமிட் நம்ம லிமிட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒன்று பண்ணலாம், உங்களுடைய லிமிட்டுக்கு அந்த செட்டப் அமைஞ்சுது அப்படின்னா, மேபி அந்த ஸ்விங் லோ ஒரு 10 பாயிண்ட்டுக்கு அமையுதுன்னா நீங்கள் அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் அந்த 10 பாயிண்ட்டை ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ரேண்டமாக இந்த 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் ஹிட் ஆகிடுச்சு, எனக்கு நெக்ஸ்ட் டைம் 15 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறேன், இல்லை நெக்ஸ்ட் டைம் 20 பாயிண்ட் வச்சுக்கிறேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் எனக்கு அடிக்கடி ஹிட் ஆகுது, நான் ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் லோ எந்த அளவுக்கு அமையுதோ அந்த அளவுக்கு தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு மேட்சிங்க. மேபி உங்கள் செட்டப்புக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சா நீங்கள் அந்த ட்ரேடிங் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு விதம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதாவது சொன்னீங்க, ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணால்
அந்த ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகிட்டு என்ன சொல்கிறது ட்ரபிள் வருதுன்னு சொல்ல அந்த ஸ்டாப் லாஸ் லிமிட் என்னோடய 20 பாயிண்ட் பெரிய ஸ்டாப் லாஸ்னால் டார்கெட் வந்து பெருசாக வைக்கணுமா இருக்கும். அப்போ ஸ்டாப் லாஸ் நீங்கள் 20 பாயிண்ட் அப்படின்னா டார்கெட் என்ன டார்கெட் 30 பாயிண்ட் வரும். ஸோ அப்போ என்ன ஆகுனா பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சுட்டிங்கன்னா பெரிய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே போனால் உண்டு, இல்லை அகைன் வந்து கண்டினியூ ஆனாலும் உண்டு. ஓகேங்களா. ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஸ்டாப் லாஸை அன்னெசரி தேவையில்லாமல் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வேறு விதமாக ஆங்கிள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 200 EM பற்றி சொல்கிறோம். இப்போ 200 EM சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 200 EM சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இப்போ இந்த இதில் வந்து சப்போர்ட் எடுக்குது ப்ரைஸு. ஸோ இந்த இடத்துல பை போடுறீங்க, இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட்டுக்கு அமைஞ்சுதா, உங்களுடைய லிமிட்டுக்கு செட் ஆகுதா, அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஓகே எனக்கு இந்த ட்ரேட் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு வந்து இந்த 10 பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் வருது, அப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதே நீங்கள் 200 EMAயில் ஒரு சம் பாயிண்ட் ஒரு 30 பாயிண்ட் எனக்கு ஸ்டாப் லாஸ் வருது, கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸாக வருது எனக்கு அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. சிம்பிள். அதாவது அந்த செட்டப்பை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்க்கு லிமிட்டுக்கு அதிகமாக அந்த செட்டப் அமைய சொல்லும். அந்த ஸ்டாப் லாஸை அந்த ட்ரேடை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய சஜஷன். அதாவது நீங்கள் சொல்லலாம் சார் வந்து 30 பாயிண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி நீங்கள் ஒரு 10 லாட் எடுக்கிற மாதிரி தான் லாட்டை கம்மி பண்ணிவிடுங்க. ஒரு 3 லாட் பண்ணுங்கள், 2 லாட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குது. ஸோ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது நமக்கு ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் வைங்க. ஸ்டாப் லாஸ் வந்து உங்கள் அமௌண்ட் மேலே கம்மி வைங்க. அது 500 ரூபாயா, 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் என்ன நீங்கள் உங்கள் லிமிட் வச்சுருக்கீங்களோ அந்த லிமிட்டுக்குள்ளே அந்த செட்டப் அமைதான்னு பாருங்கள் சிம்பிளாக. ஓகே. இப்போது நம்ம சார்ட்டில் கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் வந்து ஃப்ரீ வெபினார் அப்படின்னு சொல்லியிருக்க எல்லாருக்கும். ஸோ 25K சப்ஸ்கிரைப் ஆனோடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுங்க. 25K சப்ஸ்கிரைப் ஆனவங்க நம்ம ஃப்ரீ வெபினார்லேயும் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு 200 EMA வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 200 EMA வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிற நபராக இருக்கலாம். இப்போ 200 EMA நீங்கள் சப்போர்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துக்க வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய ஸ்விங் லோ, அதாவது அதனுடைய ஸ்விங் லோ எங்கே வருதுன்னு பாருங்கள். மேபி இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த ஹை கட்டான ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய ஸ்விங் லோ வந்து இங்கே உட்காருது. ஸோ இந்த ஸ்விங் லோ கெப்பாசிட்டி என்னவோ அந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கலாம். மேபி 1:1 அல்லது 1:2 நீங்கள் என்ன டார்கெட் செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து உங்கள் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகே. எல்லா டைமும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது சார் அப்படின்னா செட்டப் மாற்றுங்க. இன்னொரு விஷயமும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் பாருங்கள். அதாவது நீங்கள் 10 பாயிண்ட் எனக்கு அடிக்கடி ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களா, ரைட் ஓகே. அது 10 ட்ரேடு எடுத்து எத்தனை ட்ரேடுன்னு பாருங்கள். எத்தனை ட்ரேடு இந்த மாதிரி வந்து எனக்கு அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு 10க்கு 6, 10க்கு 7, 10க்கு 8 ரிசல்ட் பாருங்கள். ரிசல்ட் எனக்கு 10க்கு 5 ஸ்டாப் லாஸ் அது மாதிரி ஆகுதுன்னா 5 வந்து டார்கெட் ஹிட் ஆகுதா, ரைட் ஓகே. அதில் என்னென்ன மாறுதல் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி ஒரு 12 பாயிண்ட் வச்சு பாருங்களா, அந்த ப்ரீவியஸ் லோவை அந்த ப்ரீவியஸ் லோ செட்டிங் பாருங்கள். ஸோ அது 12 பாயிண்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், 10க்கு எத்தனை ட்ரேட் அப்போ சக்ஸஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 10க்கு ஒரு 7 சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா சூப்பர். அப்போ வந்து ஓகே அந்த செட்டப் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 10 ட்ரேடுக்கு எத்தனை ட்ரேடு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியாமல் தோராயமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆற்றுல போட்டால் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை ட்ரேடில் எத்தனை சக்ஸஸ் ஆகுது, எவ்வளோ RR ரேஷியோ வந்தால் வேலை செய்யுதுன்றது ரெண்டுத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டவுட் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். மேபி இந்த டவுட்டு கேட்க நினச்சிட்ருக்க மற்ற நம்ம வியூவர்ஸ்க்கும் இது கிளியராக இருக்குன்னு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃப்ரீ வெபினாரில் சந்திக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் நம்ம ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம். நம்ம பிரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போய் பாருங்கள். அது ஏன்னா வந்து ஒரே வீடியோவில் சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து அதை பற்றி சும்மா எல்லா வீடியோலாம் சொல்ல விரும்பலான்னு இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். ஜஸ்ட் இந்த விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுன்னு நம்ம ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம். நீங்கள் அந்த ஃப்ரீ வெபினாரில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ்லாம் கூட நீங்கள் கேட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மெயின் இந்த ஸ்டாப் லாஸ் விஷயம் வந்து நிறைய டைம் நான் வந்து கேட்டது, அதனால தான் இந்த வீடியோ ஒன்று போட்டலாம் அப்படின்னு. மெயினாக திரும்ப சொல்கிறேன், பாயிண்ட் வைஸில் ஸ்டாப் லாஸ் கொடுக்காதீங்க, அமௌண்ட் வைஸில் ஸ்டாப் லாஸ் கொடுக்காதீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற செட்டப் வந்துச்சுன்னா அந்த செட்டப்பில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இல்லைன்னா அந்த இக்னோர் பண்ணிடுங்க. மெயின் எவ்ரி செட்டப்லேயும் நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க.
ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.